தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழ்நாடு ஓரணியில் இருக்குது. எதனால ஓரணியில் இருக்குது? இல்ல சார், இது திமுக மெம்பர் சேர்க்கிறதா இல்ல வந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பு. ஓரணியோட தமிழ்நாடு எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. ஓரணியில் தமிழ்நாடு, பிஜேபி எதிர்ப்பு. ஓரணியில் தமிழ்நாடு மண்ண காக்க இனம காக்க உங்களுக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு தான் தெரியுது. நீங்க எங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மக்கள் திமுக ஆட்சியில் சந்தோஷமா இருக்காங்க? நீங்க எந்த மக்கள் சந்தோஷமா இல்லன்றத பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மக்கள் சந்தோஷமா இல்லன்றீங்க பட்டியலிடுங்க. அதிமுகனா யாரு ஹெட்? எடப்பாடி பழனிசாமி தான். மாதேஷ் சொல்லிட்டீங்க, யாரு? எடப்பாடி தான் தலைமைன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா? ஆமா. கேபி முன்சாமி சொல்லிட்டாரு எடப்பாடி தான் தலைமைன்ட்டு. எஸ்பி வேலுமணி சொல்லிட்டாரு எடப்பாடி தான் தலைமைன்ட்டு. அமித்ஷா சொல்லிட்டாரா? மாண்புமிகு முதலமைச்சர் சார் சாரி கேளுங்க சார், அஜித்தோட அம்மா கிட்ட கேட்ட மாதிரி சாரி மீதி பேர்கிட்டையும் கேளுங்க சார் கத்துனாரா? அப்ப கையில் என்ன வச்சிருக்க? சாரி வேண்டாம் மீதி வேண்டும். மறுபடியும் சாரி கேட்க சொல்றேன். ஒருத்தர் வந்து லாக்அப் டெத்னால மரணிக்கிறாரு, அவங்களோட பேரண்ட் கிட்ட அவங்க அம்மா கிட்ட வந்து சாரிமா மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாருன்னா சாரி கேட்கறது வந்து எவ்வளவு பெரிய பெருந்தன்மை தெரியுமா? இது வரைக்கும் இந்த முதலமைச்சர் யாரும் உங்களை கேள்வி கேட்கிறாரு சார். உங்களை எல்லாரும் கேள்வி கேட்க உரிமை உண்டு தமிழ்நாட்டுல. கேள்வியே இல்ல. சேர்த்து அந்த 90 பேர் 91 பேருக்கு சேர்த்து நீதி கேட்க வேண்டியது தானே? போன 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல என்னங்க இது என்ன புரியல? ஆட்சியில 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு, அத பத்தி தாங்க பேசுவாங்க. 91 சேர்த்து பண்ண வேண்டியது தானே? 91 எம்ஜிஆர் காலத்துல ஏதாவது லாக்அப் டெத் நடந்தது அதையும் கேட்கணுமா? விஜய் கட்சியினர் இளைஞர்கள் வந்துட்டாங்க, ஏதோ தடுப்புகளை சாச்சிட்டாங்க, ஏதோ கீழே விழுந்தது, அதெல்லாம் சரிப்படுத்துறேன்ட்டாங்க. ரைட்டுங்களா? நம்ம கூட்டத்துல எல்லாம் வாழைத்தாரெல்லாம் எடுத்துட்டு ஓடுறாங்க கூட்டம் முடிஞ்சதும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் புரியல எனக்கு வித்தியாசம். வாழைத்தாரு என்னோடது, ஏன் வாழைத்தார ஏன் கழக உடன்பிறப்பு எடுத்துட்டு போறான், அதுக்கும் அரசாங்க பணத்தை சேதப்படுத்துறதுக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் திரு ஹேமந்த் அண்ணாதுரை அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ஹேமந்த். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும். திரு ஹேமந்த் நேயர்களுக்கு ஒரு யாருன்றதை தெளிவுபடுத்தி நினைக்கிறேன். இந்த கோபேக் மோடி, கெட் அவுட் ரவி, இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் சிட்டியில் அடித்து கொஞ்சம் பரபரப்பு கொஞ்சம் ஏற்படுத்தியவர். எனக்கே தெரியும். அப்போ அந்த சமயத்திலே நான் உங்களை அழைச்சி பேசணும்னு நினச்சேன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு கேள்வியாக ரொம்ப முக்கியமாக ஒன்றுக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை நாளைக்கு தொடங்கி வைக்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்? ஆமாம். இது எதுக்காக இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்? இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் வந்து சிதம்பரத்தில் நாளைக்கு தொடங்கி வைக்கிறாரு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, பொதுமக்கள் வந்து இனி அரசு அலுவலர்களை தேடி சென்று அவங்களோட மனுக்கள் தர தேவையில்லை. அவங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் அரசு அலுவலர்களே அவங்களோட இல்லம் தேடி வந்து குறை தீர்க்கும் இதுவாக தான் முகாம்கள் நடத்தி அவர்கள் இருக்கிற இடத்திலே வந்துட்டு சரி செய்து தரணுன்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அதை நாளைக்கு தான் தொடங்கி வைக்கிறாங்க. இப்போ ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடைபெற போகுது இந்த திட்டத்துக்கு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் பெயரெல்லாம் நல்லா வச்சிடுறீங்க இந்த ஆட்சியில. இதையே கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. 4 வருஷம் இப்போ தேர்தல் இன்னும் ஒரு 7-8 மாசத்துல இந்த கவர்மெண்ட் அவ்வளோதான் அடுத்து ஒரு தேர்தலை சந்திக்க போறோம். நாம கொஞ்சம் ஒரு 2வது வருஷத்துலயோ ஒரு 1.5 வருஷத்துலயோ ஒரு முதல் வருஷத்துல கூட இதை உங்களுடன் ஸ்டாலின் இனிமேல் மனுக்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு அரசு அலுவலகங்கள் அலைய வேண்டாம், உங்க சேவையெல்லாம் செய்யறதுக்கு நாங்க இருக்கோம், எங்க ஆட்கள் அனுப்பிடுறோம், எங்க அதிகாரிகள் உங்களை தேடி வருவாங்க, இல்லைன்னா முகாம் போடுறோம். ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு முகாம் நடக்கும், வாரம் ஒரு நாள். ஆமா, நடக்கும். ஆனா கட்சியா நீங்க திமுக வந்து இன்னைக்கு வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் எடுத்து இதை தனியா ஒரு டீம் போட்டு ஒரு ஐஏஎஸ் போட்டு பண்ண போறீங்க. இதை ரொம்ப முன்னாடி பண்ணலாமே. தேர்தல் கிட்ட வந்த போது இப்ப செஞ்சு என்ன புண்ணியம் சொல்லுங்க. இது திமுகவோட திட்டம் கிடையாது, இது அரசாங்கத்தோட திட்டம் தான். அததான் சார் நீங்க முன்னாடியே பண்ணிருக்கலாமே. 5 ஆண்டு காலம் ஒரு மக்கள் வந்து ஒரு மேண்டேட் கொடுத்து உங்களுக்கு 5 ஆண்டு காலம் பதவி காலம்ன்றது மக்கள் எங்களுக்கு தர்றாங்க. அந்த 5 ஆண்டு காலத்துல எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த நேரத்துல தொடங்கலாம் எப்படின்றது முதலமைச்சரோ அரசாங்கத்தோட கடமை, அரசாங்கத்தோட திட்டங்கள், அவரோட விருப்பங்கள் என்றது சொல்லலாம். நீங்க இது ஏன் வந்து முதல் நாளே கொண்டாடலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒன்றிய சர்க்கார் அமையும் போது ஃபர்ஸ்ட் வாட்டி அக்ரிகல்ச்சருக்குன்றதை போடுறாங்க ரெவல்யூஷன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டியே மொத்தமே போட்டிருக்கலாம். இந்த ஆண்டுல இது பண்றோன்றது இந்த சிறப்பு. நம்ம ஆளுங்கட்சியா வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து எப்படி பதவி ஏற்றுனார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கடுமையான
கொரோனா காலகட்டத்தில் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திட்டங்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி, விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வர் திட்டம், இப்படி புதுமை பெண் திட்டம், இது மாதிரி எல்லா திட்டங்களுமே வந்து மக்களுக்கு தேவையான அனுதினமும் எந்தெந்த திட்டங்கள் எது தரலான்றது ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டு செயல்படக்கூடியது தான் முதலமைச்சர். இது ரொம்ப மெயின்ன்ற எது, அதாவது மனுக்கள் போயிட்டு அதிகாரிகள் கிட்ட கொடுத்து எங்க பிரச்சனையை தீர்த்து வைங்க ஐயா, எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதுவும் திங்கட்கிழமை ஐஏஎஸ் ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு மனுக்கள் சக்சஸ் ரேஷியோ கொடுக்கல. அல்ல சார், சக்சஸ் ரேஷியோ கொடுக்கலன்றது நம்ம இந்த அரங்கத்துல உட்கார்ந்துட்டு நீங்களோ நானோ வந்து அதை வந்து தீர்மானிக்க முடியாது. அரசு அலுவலகங்கள்ல மக்கள் கிட்ட எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இப்போ மக்களுக்கும் தெரியும். அது வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அது இன்னைக்குதான் உங்களுக்கு இந்த வெடியிலே தெரிஞ்சு. அதுதான் சொல்றேன், இந்த 4 ஆண்டு காலம் தான் மக்கள் வந்து அரசாங்க அலுவலகத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்ற மாதிரி நீங்க சொல்ல முடியாது. பாதிக்கப்படுறது வந்து போன 10 ஆண்டு காலம் எப்பவுமே நடக்குது. கவர்மெண்ட் ஆபீஸ் போனா மதிக்கிறது இல்ல மக்களை. இனி அந்த மாதிரி நடக்காது. அதுக்காக தான் இத 10,000 சிறப்பு முகாம்கள் வச்சு மக்களுக்கான குறைகளை வந்து உடனடியா நிவர்த்தி செய்யணும் என்றது. இப்ப ஓரணியல் தமிழ்நாடுன்றது பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இயக்கத்தோட பணி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட பணி. அது அந்த பணியில என்ன இருக்குது, யாரோ போயிட்டு உறுப்பினரா அந்த மாதிரி சேர்க்கல. முதலமைச்சர் வந்து அதுல வந்து ரொம்ப அதுவா இருக்காரு. நீங்கள் இந்த அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடைந்திருக்கிறீர்களா, எந்த திட்டத்தால் பயனடைந்திருக்கிறீர்கள், இனி அந்த திட்டம் தொடர வேண்டுமா? அது 6 क्वेश्चनல எத்தனாவது क्वेश्चन தெரியுங்களா? அது எல்லாமே வரல சார். முதல் 3-4 क्वेश्चन பிஜேபி எதிர்ப்பு क्वेश्चन சார். பிஜே சார், அதாவது நமக்கு நிதி கொடுக்கிறது இல்ல, ஆமாவா இல்லையா அப்படினலாம் அதெல்லாம் போய் நீங்க மக்கள் கிட்ட போய் கேக்குறீங்க. இப்போ நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன மக்கள் கிட்ட கேள்வி கேட்கணும்ன்றது நீங்க டிசைட் பண்ண முடியாது. அதை நாங்க தான் டிசைட் பண்ணணும். மக்கள் ஒன்றும் யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே சார். நீங்க வந்து ஏன் சார் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையா? உறுப்பினர் சேர்க்கையில ஓரணி தமிழ்நாடுன்றது கிளீனா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கிளீனா சொல்லிட்டாப்ல, மாண்புமிகு துணை முதலமைச்சரும் சொல்லிட்டாப்ல. மண்ணை காக்க, மக்களை காக்க, மொழியை காக்க, இனத்தை காக்க, தமிழரின் பாரம்பரியத்தை காக்க, தமிழருடைய பண்பாட்டை காக்க, தமிழரோட எழுச்சி இன்னும் தூண்டணும்ன்றதுனால அவனை ஒன்றுபட வேண்டும் என்றதுனால தமிழ்நாடு நடக்குது. அதோட உறுப்பினர் சேர்க்கையில தமிழ்நாடு ஓரணியில் இருக்குது. எதனால ஓரணியில் இருக்குது? இல்ல சார், இது திமுக மெம்பர் சேர்க்கிறதா இல்ல வந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பு, ஓரணியோட தமிழ்நாடு எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, ஓரணியில் தமிழ்நாடு பிஜேபி எதிர்ப்பு, ஓரணியில் தமிழ்நாடு மண்ண காக்க இனம காக்க உங்களுக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு தான் தெரியுது. எலெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு தமிழ் மண்ணை காக்கணும். அதுதான் தப்பான விஷயம். நீங்க தப்பான விஷயம் சொல்றீங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் பிறந்த அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர், எங்களை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் வேறொரு இயக்கம் வந்து இந்த தமிழ்நாட்டையோ இந்த தமிழ் மண்ணையோ தமிழ் மொழியோ காத்திட முடியுமா? சமூக நீதி காத்திட முடியுமா? தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமா நீங்க சீரழிச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் புதுசாலாம் வர்றவங்க முதல் கொண்டு எல்லாரும் சொல்றாங்க. சார், இந்த புதுசா வர்றவங்க வந்து சொல்றாங்க, ஏதோ தரவுகோல் இருக்கா? தமிழ்நாடு நீங்க நம்பர் 1 தரவுகோல் எங்கிட்ட இருக்கு. எஜுகேஷன்ல மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குதுன்றது பக்கத்து ஸ்டேட்ல இருக்க தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் இங்க வந்து ஏன் கர்நாடகா மாநிலம் வந்து துணை முதல்வர் வந்தார் இல்ல போன மாசம் வந்து இங்க இருக்கிற திட்டங்கள் ஆய்வு பண்ணிட்டு எப்படி இவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இவ்வளவு திட்டங்கள் இருக்கு என்றதை ஆய்வு பண்ணிட்டு அவங்க மாநிலத்துல எல்லா திட்டமே வந்து காலை உணவு திட்டத்துல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி DK சிவகுமார் வந்தாருங்களே, வந்து செக்ரட்டரியேட்ல கேட்டு என்னென்ன திட்டங்கள்ல காலை உணவு திட்டத்துல இருந்து எல்லா திட்டமும் செயல்படுத்தணும்ன்றது எல்லா மாநிலமும் இருக்கு. இல்ல சார், நல்ல விஷயம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு. மாடர்ன் ஸ்கூலா டெல்லியில, அதெல்லாம் நம்ம இங்க என்ன பண்ணோம், நம்ம அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணோம். மாடல் ஸ்கூல்ன்றது இவருக்கு போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்தாரா? ஆமா, ஆய்வு பண்ணிட்டு வந்த உடனே இங்க மாடல் ஸ்கூல் தொடங்கணும். அதுல நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, அந்த முடிஞ்ச பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து மாடல் ஸ்கூல் திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒயிட் போர்ட் ஸ்கீம், ஆமா, கம்பல்சரி இருக்கு. தமிழ் வாழ்கன்றது எவ்வளோ வாட்டி போர்ட்ல எல்லா ஸ்கூல் போர்ட்லயும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பண்ணியிருப்பாரு பாருங்க. அவரோட ஃபேஸ்புக்ல போயிட்டு பார்த்தா கூட இன்னைக்கு தெரியும். மாடல் ஸ்கூலோட திட்டத்துல தான் வந்துட்டு ஒயிட் போர்ட்ல இருந்து ஸ்மார்ட் ரூம், கிளாஸ் ரூம் எல்லாம் தொடங்குது. நாங்கள் ஆய்வு பண்ண, இப்போ டெல்லிக்கு போய் ஆய்வு பண்ணாரு. ஆய்வு பண்ணிட்டு அங்கேயே பேட்டி கொடுத்தாரு, இங்கே வந்து பேட்டி கொடுத்தாரு. உடனடியாக தொடங்கணும்னு கட்டளை இட்டார் துறைக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. அவ்வளோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்ல இருந்து அரசு பள்ளியின் தரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசு பள்ளி கட்டடங்களின் தரம் எப்படி இருக்குன்றது, இன்னமும் பள்ளிக்கூட கட்டடம் இல்லாமல் வெளியே உட்காந்து படிக்கிற ஸ்கூலும் இருக்குது நம்ம ஊர்ல, அதுவுமே இருக்குது. ஆனா நீங்க மாடல் ஸ்கூல் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஆண்டு காலமும்
ஒவ்வொரு வருடமும் நீங்க பட்ஜெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, மானிய கோரிக்கையில எடுத்து பாத்தீங்கன்னா, அறிவிப்பா மட்டுமே அறிவிப்பா இல்ல, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தந்த கோரிக்கைகள்லாம் எந்தெந்த ஸ்கூல்ல இமிடியேட்டா செதலம் அடைஞ்சதோ அந்தந்த ஸ்கூல்ல புதிய கட்டிடம் மேற்கொள்ளணும், எதெல்லாம் சீர் செய்யணும் என்றது வெறும் அறிவிப்பு. அந்த வெற்று அறிவிப்பு வந்து நீங்க சொல்ல மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மையார் ஆட்சி காலத்திலயோ, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலயோ இருந்திருக்கலாம். இது ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாராட்டு பெறுவதாரோ இல்லையோ, மாண்புமிகு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டுறாங்களோ இல்லையோ, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பார்த்து பாராட்டக்கூடிய நிலைமை, அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய நிலைமை, அவங்க வைக்கிற கோரிக்கைகள்லாம் உடனடியா நிறைவேற்ற இது வந்துட்டு இப்ப வர்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் 1.0 அரசாங்கத்தோட வெர்ஷன்ல தான் இவ்வளோ நடந்திருக்குது. அதனால எங்களை பார்த்து ஆய்வு மேற்கொண்டு போகிற பிற மாநில முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களையும் நாங்க வரவேற்கிறோம். நாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தோம்னா உடனடியாக நிறைவேற்றணும், அந்த திட்டத்தை தொடங்கணும்ன்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பா இருக்காரு. அவர் முதலமைச்சர் வந்து பதவியேற்பு முடிச்சுட்டு செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓட்டு போட்டவங்க பெருமைப்படுகிற அளவிற்கு விட என்னை ஓட்டு போடாதவர்கள் ஐயோ இவருக்கு ஓட்டு போடவில்லையே என்று ஏங்குகிற அளவுக்கு என்னோட செயல்பாடு இருக்கும்னு சொன்னாரு. அதே செயல்பாடுல தான் இருக்கு. இல்ல மக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு போடாதவங்க கூட ஐயோ நம்ம இவருக்கு போடாம விட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை 2026 தேர்தலில் நீங்க சந்திக்க பாருங்க. 2026 தேர்தலில் நீங்க உண்மையிலே சந்திக்க பாருங்க. இப்ப நடக்கிற கூட்டம் எங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மக்கள் திமுக ஆட்சியில் சந்தோஷமா நீங்க எந்த மக்கள் சந்தோஷமா இல்லன்றத பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மக்கள் சந்தோஷமா இல்லன்றீங்க பட்டியலிடுங்க. பிரச்சனை, கொலை, கொள்ளை சம்பவம், கற்பழிப்பு சம்பவம், ஓகேங்களா, எத்தனை பிரச்சனைகள், அத்தனைக்கும் பதில் சொல்றதுக்கு முதலமைச்சர் தயாரா இருக்கிறாரு. அந்த முதலமைச்சர் சொன்ன சாரி சொல்லல, நான் சொல்றேன் சாரி சொல்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இந்த அரசாங்கம் சாரி சொல்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டீங்க. விடவே இல்ல. சீஃப் மினிஸ்டர் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அது வந்து சாரி சொல்றாரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் வந்து லாக்அப் டெத்னால மரணிக்கிறாரு, அவங்களோட பேரண்ட் கிட்ட அவங்க அம்மா கிட்ட வந்து சாரிமா மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாருன்னா இது வந்து வெக்கப்பட வேண்டியதோ வேதனைப்பட வேண்டியதோ கிடையாது. அவரோட பெருந்தன்மையோட அளவுகோல் அது. முதலமைச்சரும் எந்த மாநில முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி நடந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னா நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். என்ன நடவடிக்கை சார்? லாக்அப் டெத் 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு சார். சார் எத்தனை லாக்அப் டெத் எப்படி சார்? அவரு ஒவ்வொரு முறையும் தவறுகள் நடக்குது. ஒவ்வொரு முறை தவறு இல்ல. போன 10 ஆண்டு காலம் எவ்வளவு லாக்அப் டெத் நடந்ததுன்னு உங்ககிட்ட அதனால தான் டிஎம்கே ஓட்டு போட்டு டிஎம்கே உட்கார வச்சாங்க. சார் ஒரு நம்ம பழைய விஷயத்தெல்லாம் பேச தேவையில்ல. ஐயோ அங்க நடக்கலையா, அவங்க பண்ணலையா, நீங்க ஏன் பண்ணீங்க, உங்க ஆட்சியில தவறு நடந்துருக்கு. ஃபைனான்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்குது, பேஸ் இயர்ன்றது இருக்கு. ஒவ்வொரு ஆட்டி பட்ஜெட் போடும்போது போன ஆண்டு காலம் இந்த ஆண்டு காலம்ன்றது நீங்க வந்து கம்பேர் பண்ணாதான் உங்களோட வளர்ச்சியோட அளவுகோல்ன்றது தெரியும். தவறுகள் வந்து வளர்ச்சியோட அளவுகோல்ல வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வரணும். இது வந்துட்டு வளர்ச்சி வந்து திட்டங்களோட வளர்ச்சி பயனாளிகள் வந்து உயர்ந்துட்டு போகணும். இதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன, நீங்க அவசரப்பட்டீங்க. சாரி கேக்குறாரு எவ்வளவு இதுன்ற சொன்னீங்க. அந்த இடத்துக்கு அவர் தள்ளிட்டாங்களே. தள்ளவே இல்ல. போலீஸ் மானியம் ஒவ்வொரு வருஷம் வரும்போது முதலமைச்சர் இருந்து அந்த மானியத்தை வாசிக்கிற போது ஒரு வாட்டிக்கும் எதிர்கட்சி தலைவர் உட்காரவே இல்லை சட்டமன்றத்துல. ஒவ்வொரு வாட்டியும் உட்காரல. ஒரு வாட்டியும் கொலை, கொள்ளை, கற்பழிப்போட பட்டியல் எந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை விட இந்த முறை குறைவா தான் இருக்கு. ஒரு ஆண்டும் இல்ல சார், கண்டிப்பா நீங்க அளவுகோல் இருங்க. இப்ப அதிகமா இருக்குங்க. ப்ரூட்டல் மர்டர்ஸ் பகல்ல நடக்குது சார். கிளைய அசால்ட்டா நின்னுட்டு பண்ணிட்டு போறாங்க. கடந்த எங்க நடந்தது? எத்தனை நாள் ஈரோட்ல பட்ட பகல்ல வெட்டி கொல்லலையா நடந்ததா? எப்போ கோர்ட் வாசல்ல நடந்ததா? கோர்ட் வாசல்ல நடந்தது என்ன பிரச்சனை? கோர்ட் வாசல்ல நடந்தது அந்த மாதிரி பல பிரச்சனை சார். தனிப்பட்ட முறையில இங்க பாருங்க, தனிப்பட்ட முறையில அதுதான். அப்ப பயம் இல்ல, பயம் எல்லாம் போயிடுச்சுங்க. அதாவது ஒரு கோர்ட் வாசல்ல வழக்கறிஞருக்குள்ள ஒரு பிரச்சனையில வெட்டுறது வந்து அது வந்து பயத்தோட அளவுகோல்ல. அதே ஒண்ணு இதுல வந்துட்டு ஒரு சங்கிலி பறிப்பு நடந்தது, செயின் பறிப்பு வந்து உடனே ஏர்போர்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு போனாங்க ஹைதராபாத்ல இருந்து. உடனே டீம் புடிச்சு ஒரே நாள்ல புடிச்சிட்டு வந்தாங்களா? அப்ப அதை எப்படி பாராட்டாம இருக்கிறீங்க? சிலது வந்து எமோஷனல் அட்டாக் பண்ணும்போது, எமோஷனல் அட்டாக்ல வந்து உயிர் இழக்கிற போது அதெல்லாம் வந்துட்டு ஒரு இரும்பு கரம் கொண்டு அப்பயே முதலமைச்சர் சொல்லிட்டார், தவறு செய்து விட்டால் யாரா இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுப்பேன்றது. அந்த நடந்த சம்பவத்துக்கு உடனடியாக அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையான்றது தான் பார்க்கணும் சார். 10 கோடி பேர் இருக்கிற மாநிலம், எங்கேயாவது தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அந்த தவறு நடக்கிற போது அரசாங்கம் எவ்வளவு விரைவா செயல்படுது.
நாங்கள் ஒன்றும் துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்தோடனே பிரசுக்காரங்க கேட்கும்போது நானே உங்கள் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கணுன்ட்டு சொல்ல முதலமைச்சர். தவறு செய்தால் தார்மீகமாக மன்னிப்பு கேட்டு நிவாரணம் வழங்கினார். அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசாங்க வேலை வழங்கினார், பட்டா வழங்கினார், இடம் பட்டா வழங்கினார். அவர் அதில் அரசியல் பார்க்கல, எதுவும் பார்க்கல, அவர் ஒரு தன்மானத்தோட எதுவும் பார்க்கல. நீங்கள் கடந்த கால முதலமைச்சர்களோட செயல்பாடெலாம் எடுத்து பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்பயாவது ஒருத்தர்கிட்டையாவது மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? கும்பமேளாவில் இறந்துட்டாங்களே மன்னிப்பு கேட்டாங்களா? நெருக்கடியில் அன்னைக்கெல்லாம் கேட்கறதுக்கு எங்க போனோம்? சம்பவத்தை ஒட்டியே நான் பல விஷயங்களுக்கு சொல்லுவேன் சார். சிஎம்ஓ டெப்டி சீஃப் மினிஸ்டரோ கடந்த காலங்களில் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது வேக வேகமா பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு ஓடினாங்க. உண்மை. கொரோனா காலத்துல கூட ஓடி போய் ஆதரவு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிஎம் தான் மூத்தவர், அவர் வந்து வயது மூப்பின் காரணமா அவர் இங்க பணிகள் அப்பவும் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு தான் இருக்காரு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட போக மாட்டேன்றாரு சார். அஜித் வீட்டுக்கு ஏன் சார் டெப்டி சீஃப் மினிஸ்டர்? இதுக்கான விடை சொல்றேன். எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க? விரைவா போறாரு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் மாஸ்க் போட்டுட்டு போனாரு. மாஸ்க் போட்டு போனாரு. உடனடியா தவறு நடந்தா மறுநாளே போயிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. குறைந்தபட்சம் 24 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் கேப்ல போயிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு செயலிழந்து இருந்தது ஆளுங்கட்சி. அப்போ எதிர்கட்சி தலைவரா அதை தூக்கி நிப்பாட்ட வேண்டிய கடமை அவர்கிட்ட இருந்தது. அந்த கடமையும் முறையாக நிறைவேற்றியவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன செயல்பாட்டு அளவுல ரொம்ப வேகமா இருக்கா? அதை நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க துணை கேள்வி வச்சீங்கன்னா என்னால ப்ரூவே பண்ண முடியாது. நான் சொல்றேன், அங்க இது சம்பவம் நடந்துச்சா உடனடியா நிவாரணமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, போலீஸே சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, சிபிஐ வசமும் ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனே போய் பார்க்க சொல்லிட்டாரு. சிபிஐ வந்து ஒரு மாநில அரசாங்கம் அந்த போலீஸ் அதை விசாரிக்காம நீங்க போய் சிபிஐ கொடுக்குறீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையான்னு கேட்டார்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா, அது அவமானமா இல்லையா? அவமானமே கிடையாது. எப்படி சொல்றீங்க? சொன்னதானுங்க சார். அதுதான் சார், நான் எந்த சார் உங்களுக்கு புரியல. இப்போ உடம்பு சரியில்லைன்னா டோலோ 650 போடுன்னு சொல்லியிருக்கோம். மறுபடியும் கொரோனா காலத்துக்கு நீ டோலோ 650 அப்பா நீ தானப்பா சொன்னீங்க உனக்கு ஜுரம் வந்தா டோலோ 650 போடுன்றது. எந்த ஜுரத்துக்கு எந்த ட்ரீட்மெண்ட், எந்த ஜுரத்துக்கு எந்த மாத்திரை போடணும்ன்றது வித்தியாசம் ஏற்படுது. இல்ல அதுவும் இதே மாதிரி ஒரு கேஸ் தான். அதுதான் இப்படியே சொல்றேன் கேளுங்க. ஜெயராஜ் பின்னிக்ஸ் விஷயத்துக்கு சிபிஐ கொடுத்ததுக்கு நாம தமிழ்நாட்டுக்கு அவமானம் நீங்க. ஆமா. இப்ப அஜித் குமார் வழக்கு நீங்க சிபிஐ கொடுத்தீங்க, இது அவமானம் இல்லையா? ஏன் அவமானம்னா முறையா அன்னைக்கு செயலிருந்து இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் கேஸ் சிபிசிஐடி வசம் இருந்தது. நீங்க நல்ல செயல்பாடா இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸ் அஜித் குமார் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் அவனை கொண்டு போய் ஏதோ ஒரு அவனை கடத்திட்டு போய் அடிச்சு கொண்ட மாதிரி தானே சார் இது இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு சொல்லிட்டாரு. சிபிஐ விசாரணைக்கு ஏன் சொல்லிட்டாரு? இவங்க உட்காந்து இந்த அரசியல் பண்ணிட்டு சிபிசிஐடி வசம் இருக்குது, முறையா இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது. சிபிஐ விசாரிக்கிட்டோம், முறையான தவறு நடந்தா இருமுகுரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அமைச்சர் அமுச்சு விட்டாச்சு, நிவாரணம் இது பண்ணியாச்சு, ரெமெடி கொடுத்தாச்சு, வேற என்ன? அவ்வளவுதான். 10 ஆண்டு காலம் 91 பேர் லாக்அப் டெத்ல இறந்தாங்களே, அது என்னாச்சு? ஏடிஎம் காய்ச்சல் 91 பேர் 91 ஆகல, 25 தான் ஆயிருக்குன்றீங்க. 24 தான் ஆயிருக்கு, 25 தான் இருக்கு. அதுதான் சார் டிக்ரீசிங் ஸ்டேட் சொன்ன பாருங்க. டிக்ரீசிங் ஸ்டேட் என்ன கவுண்டிங் பண்ண போறீங்களா? இப்படி இது கவுண்டிங் இல்ல, டிக்ரீசிங் ஆகணும். அடுத்து 2.0 லோடிங்னு சொன்னார்ல முதலமைச்சர் சட்டமன்றத்தில். அடுத்து 2.0 திராவிட மாடல் அரசாங்கம் 2.0 வரும்போது இந்த மாதிரி எந்த தவறும் நடக்காது. இன்னும் 2.0 வேறயா? 2.0 3.0 வரைக்கும் போகும், 4.0 வரைக்கும் போகும். திமுக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி. உறுதியா சொல்றேன். திராவிட மாடல் சார், திராவிட மாடல்னா எங்க ஊர் பக்கத்துல கிராமத்துல போய் கேட்டா திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்களா மக்கள்? கண்டிப்பா கேட்டிருக்கீங்களா? திராவிட நான் கேக்குறேன், எனக்கு யாரும் போய் திராவிட மாடல் ஆட்சி சார் அப்படின்னு யாரும் சொன்னதை நான் கேட்கிறேன். திராவிட மாடல் ஆட்சின்றது வந்து யாருக்கு எரியும்னா அமித்ஷா எரியுது. பார்லிமெண்ட்ல அண்ணன் ராசா அவர்களோ, கனிமொழி அவர்களோ, தயாநிதி மாறன் அவர்களோ, டிஆர் பாலு அவர்களோ திராவிட மாடல்னு சொல்லும் போது அமித்ஷா எரியுது, மோடி எரியுது, ஜேபி நட்டா எரியுது, நிர்மலா சீதாராமன் எரியுதுன்னா ஓன் கத்துறாங்க. இவங்க திராவிட மாடல்னா என்ன சார்? பிஜேபி வெறுப்பேத்த நீங்க திராவிட மாடல்னு சொல்றேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லவே இல்ல. திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு என்ன பலன்? திராவிட மாடல் ஆட்சியால எல்லாருக்கும் எல்லாம். அது எத்தனைவாடி முதலமைச்சர் எல்லா கவர்மெண்ட்லயும் எல்லாருக்கும் எல்லாம் தான் பண்ணி ஆகணும் சார். இது பேரே வைக்காம எல்லாருக்கும் எல்லாம் தான் நீங்க பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா அது அப்படி இல்ல, எல்லாருக்கும் எல்லாம். திராவிட மாடல் ஆட்சி எதையும் இடிக்காது, உருவாக்கும், எதையும் சிதைக்காது, சீர் செய்யும், யாரையும் தாழ்த்தாது, அனைவரும் சமமாக பாவிக்கும். இதெல்லாம் வந்து திராவிட மாடல்.
இதெல்லாம் திராவிட மாடல். அங்க சமமா எல்லாரையும் சமமா பாவிக்குதா? எல்லாரையும் சமமா பாவிக்கும், சமமா நடத்தும். அப்படி எங்கேயாவது தவறு நடந்தால் அந்த தவறுக்கு உடனடியாக நடவடிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்போதும் எங்கேயும் தயங்க மாட்டார். மாண்புமிகு துணை முதலமைச்சரும் எங்கேயும் எதற்கும் தயங்க மாட்டார்கள். இரும்பு கரம் கொண்டு ஒடுப்பார்கள். நீங்க பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமா ஊறி போயிருக்கு, நான் பார்த்திருக்கேன். நீங்க நிறைய போஸ்ட் அடிச்சு விட்டுவீங்க, அப்பவே நான் கேட்கணும்னு நினைச்சேன். எதற்கெடுத்தாலும் பிஜேபி எதிர்ப்பு, எதற்கெடுத்தாலும் காலையில எந்திரிச்சா பிஜேபி திட்டணும். பிஜேபி சார், தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் என்ன சார் சம்பந்தம்? தமிழ்நாட்டுல இந்த 2026 தேர்தல்ல 2026 தேர்தல் நான் சொல்லிடுறேன் கேள்வி. 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல், ஆமா தானே? ஆமா. இங்க யார் யாரு? திமுகவா அதிமுகவா, அல்லது புதுசா வந்திருக்கிற விஜயா, அல்லது ஏற்கனவே களத்துல இருக்கிற திரு சீமான் அவர்களா? அப்படிதான் உங்களுடைய கள அரசியல், மாநில அரசியல் தானே நடத்த போறோம் நம்ம. மாநில அரசியல் தானே அது. இந்த இடத்துல என்ன பிஜேபி ரோல்? இப்ப நான் இது பதில் சொல்லட்டுமா இல்ல உங்க எடிட்டர்கிட்டே சொல்லிட்டு உங்களதே கட் பண்ணிட்டு வச்சுங்க? நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. எதுக்கான தேர்தல்னு சொல்லிட்டீங்க? மாநில தேர்தல், சட்டமன்றத்துக்கான தேர்தல் சொன்னீங்க. யாருக்கு யாருக்கு போட்டின்னு சொல்லிட்டீங்க? திமுக vs அதிமுக தான் களம். விஜய் வராரு, சீமான் இருக்காரு. திமுக vs அதிமுக தான் களம். அதுதான் எதற்கான நிலைமைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப மீதி 2 3 4 5 எல்லாம் வாட்ச் அவுட் களத்துல இருக்காங்க. வாட்ச் அவுட் இருக்காங்க. சரி, இருக்கட்டும். இப்போ நீங்க சொன்னது கரெக்ட் தானே? அப்ப திமுக ஆச்சுன்னா யாரு இங்க? திமுகனா யாரு ஹெட்? திமுகக்கு ஐயா ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர், இவர் தான் ஹெட். அதிமுகனா யாரு ஹெட்? எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க சொல்லிட்டீங்க. என்ன உங்களுக்கு டவுட்? இருங்க, ஒவ்வொன்னா கேட்ட நான் வந்து கூலா ஆன்சர் பண்றேன். ஒவ்வொன்னா கேட்டேன்னா ஒவ்வொன்னா பதில் சொல்லலாம். மாதேஷ் சொல்லிட்டீங்க, யாரு? எடப்பாடி தான் தலைமைன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா? கேபி முன்சாமி சொல்லிட்டாரு எடப்பாடி தான் தலைமைன்ட்டு. எஸ்பி வேலுமணி சொல்லிட்டாரு எடப்பாடி தான் தலைமைன்ட்டு. அமித்ஷா சொல்லிட்டாரா? அமித்ஷா சொல்லிட்டு தான் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போலியா? 3 நாளா பாக்கலையா? ஏதோ பிரஸ் எதுவும் தினம் பாத்துட்டு தான், தினம் பாக்குறீங்களா? நேத்துனாச்சு என்ன சொன்னாரு? நேத்துனாச்சு கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டாரா? சரி. எல்முருகன் என்ன சொன்னாப்ல 2 நாளா? என்ன சொல்றாரு? இதேதான் கூட்டணி ஆச்சுன்னு தான் சொல்றாப்ல. சரி. நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாப்ல? பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாப்ல. நான் தப்பே சொல்லியே. சரி, உண்மைதான். எடப்பாடி கடைசியா டிசைடிங் யார் சார்? டிசைடிங் சார் திருமாவளவன் ஒரு முடிவு, ஒரு ஸ்டேட்மென்ட் பேசினாலோ, கம்யூனிஸ்ட் ஒரு ஸ்டேட்மென்ட் பேசினாலோ, கடைசியா செல்வ பிறந்தகை ஒரு ஸ்டேட்மென்ட் பேசினாலோ, கடைசியா முடிவெடுக்க வேண்டியவர் ஐயா ஸ்டாலின், ஆமாதானே? அதே போல அமித்ஷா இல்ல, பல ஷாக்கள் அங்க பேசினாலையும் கடைசியா எடப்பாடி தான் முடிவு பண்ண போறாரு அப்படின்ட்டு எடப்பாடி சொல்லலாம். தைரியமா சொல்லுங்க. நாளைக்கு பிரஸ் ரிப்போர்ட் தர சொல்லுங்க. நான் தான் முடிவு. நீங்க நினைக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்க நினைக்கிற ஸ்டேட்மெண்ட் என் வாயில இருந்து வாங்கணும்னு நீங்க நினைக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி எதிர்ப்புனா என்ன சார்? திமுக அரசியல் முழுக்க பிஜேபி எதிர்ப்பு மட்டுமே உங்க அரசியல், அது மட்டுமே ஃபார்முலா. அவங்க பிஜேபி எதிர்ப்பா காட்டினா ஓட்டு விழுந்துரும். வளர்ச்சி இதுதான் எங்களோட ஃபார்முலா. பிஜேபிக்கு வளர்ச்சின்னு கிடையாது, ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூர்ல தானே தொடங்கினார் பிரச்சாரத்தை. சரி, சம்பந்தியை மீட்போம், மகனை காப்போம்ன்ற பிரச்சாரத்தை. எந்த சம்பந்தியை மீட்போம்? அவர் எடப்பாடி சம்பந்தியை மீட்போம்ன்றது இப்போ ஒரு கேம்பெயின் நடக்குது. அதுதானே சம்பந்தியை மீட்போம், மகனை காப்போம் தானே? மக்களை மீட்போம், மக்களை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். நான் வந்து சம்பந்தியை மீட்போம், மகனை காப்போம்ன்ட்டு இடி ரைடு, சிபிஐ வசம்லாம் இருக்கிறதுனால அதனால தான் போறாரு. அவங்க வந்து உதயநிதியை காப்போம், வேற யாராவது பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விவாதம். நீங்க ஒரு நல்ல ஒரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மேல இடி கேஸ் இருக்கா? பல லட்சம் ரைடு இருக்கா? யார் அந்த திமுக உங்களை விட யார் அந்த தம்பி, யார் அந்த சார்னு ஸ்லோகன் போட்டு வேலை செய்யறவங்க ஏடிஎம் கே. நான் என்ன சொல்றேன், ஹேமந்த் மட்டும் பண்ண மாட்டீங்க. அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க ஏடிஎம் கே. அவங்க பண்ணட்டும், எவ்வளவு நாள் பண்ணட்டும். சிங்கை ராமச்சந்திரன்ல இருந்து கோவை சத்தியன்ல இருந்து ராஜ் சத்தியன் வரைக்கும் எல்லாருக்கும் பண்ண தெரியும். சிங்கை ராமச்சந்திரன்ல இருந்து எவ்வளவு பிரச்சாரம் மேற்கொண்டாலும் நீங்க சொல்ற இதே ஸ்டேட்மென்ட்ட இவங்கள உட்கார வச்சா அவங்களும் இதே பேசிட்டு போவாங்க. இதே ஸ்டேட்மென்ட் உட்கார்ந்து பேச சொல்லுங்க, மக்கள் மத்தியில பேச சொல்லுங்க, மக்கள் மத்தியில பேச சொல்லுங்க. நாங்க மக்களை சந்திச்சு வரோம் சார். கோயம்புத்தூர்ல சந்திக்கிட்டோம், அதான் நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல பேசும்போது மக்களை சந்திச்சும் போது என்ன பேசினாருன்னு சொல்றேன். லெட் பீப்பிள் டிசைட். என்ன சொன்னாரு? அந்த பேப்பர் எழுதி தந்தது யாரு? ஆர்எஸ்எஸ் காரர் எழுதி கொடுத்தான். எந்த ஆர்எஸ்எஸ்? ஆர்எஸ்எஸ் என்ன பேசினாருன்னு சொல்றேன். அவர் பேசினதை திரித்து கூறப்பட்டதா மறுநாளே அவர் விழுப்புரத்துல வச்சு விளக்கம் கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட வீடியோ இருக்குல்ல, அவர் பேசியிருக்காரு எடப்பாடி. இருங்க அந்த வீடியோ நான் அப்படியே நான் பேசுறேன். இருங்க. கோயில் காசுல கோயிலுக்கு எப்படி எதுக்குமா காசு போடுறோம்? எதுக்கு காசு போடுறோம்? கோயில்ல கோயில் அபகிருத்தி பெருசு பண்ண விரிவாக்கம் பண்றது. அபிவிருத்தி. சரி, ஓகே. இல்ல சார்,
இதையே நீங்க ஐயா ஸ்டாலின் இல்ல, அந்த எனக்கு மாதிரி புரியல. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி அது கிண்டல் பண்ணா சார், நம்ம எனக்கு அந்த அனுமதிக்க வார்த்தை மாட்டோங்க. புரியல. சரிங்க. எனக்கு நான் என்ன சொன்னேன், அப்படியே ஹேமந்த், பேசுறேன்னு ஹேமந்த், சொன்னேன். இது நாகரிகமா? மாதேஷ் சார், நான் என்ன சொல்றேன், அப்படியே ஹேமந்த், இது பேசுறேன். நாகரிகமா? நாகரிகம் இல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி எத்தனை இப்ப- வார்த்தை இப்ப தடுமாறுகிறார். இருங்க, நான் அதை என்ன நம்ம சொன்னேன்? எடுத்து பேசினா இப்ப நான் நல்லா என்ன இருக்கும். சொன்னேன்? அது என் ஒரு statement- நாகரிகமான என் விவாதம். statement clean-ஆ போடுங்க. அவர் பேசுறது அப்படியே பேசுறேன்னு தான் சொன்னேன். நான் கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, நீங்க கிண்டல் பண்ணல. அப்படியே பேசுறேன்னு தான் நேயர்கள் சொன்னேன். புரிஞ்சுப்பாங்க. நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. திமுக திரும்ப போட்டு காட்டுங்க. இது வந்து சார், நேயர்கள் ஹேமந்த் பண்றது திமுக மேல இல்ல, தப்பா போயிடும். ஹேம- திமுக வசைப்படும். அதுல திமுக இருந்தா நாவே ஹேமந்தே இப்படிதான்பா. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி இருந்தா ஹேமந்தே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தவறு கிடையாது. ஆனா எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. அதுக்கு முதல்ல எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்கணும். கோயிலோட அபகிருத்திக்கு வந்துட்டு காசு கொடுக்குறோம், அதை வந்துட்டு போய் கல்லூரி கட்டுறாங்க, பள்ளி கட்டுறாங்க, அது எப்படி அனுமதிக்க முடியும் என்று கோயம்புத்தூர்ல பேசினாரு. அது மக்களிடத்துல கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. திரும்ப சிஎம் என்ன பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் மீட்டிங்ல பேசும்போது பக்தவச்சல ஐயா, பெரியவர் பக்தவச்சல ஐயா வந்து என்ன பண்ணாரு, கோயில் இதுல HRNC ஆக்ட்ல பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கலான் இருக்குது. சட்டப்படி தான். முன்ன கேட்டீங்க பாருங்க, திராவிட மாடல்னா என்ன செய்யும்னு பாருங்க. திராவிட மாடல் மீதி பேர் வந்து கோயில்ல போடுற காணிக்கை வந்து எதையும் பண்ணாம வைக்கும். திராவிட மாடல் அரசாங்கம் கல்வியை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். லெட் மீ கம்ப்ளீட் சார். நீங்க பெரிய கேள்வி வைக்கிறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வந்து டிஃபேம் பண்ற கேள்வி வைக்கிறீங்க. டிஃபேம் பண்றீங்க. அது நான் என் கடமை இல்ல, ஏன் கடமை இல்ல, நான் பண்ணணும். சரி, நீங்க உங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாரோட சீஃப் இப்போ ஒத்துக்கிறீங்க. இதான் திராவிட மாடல், இதான் எல்லாருக்கும் எல்லாரையும் சமம், எல்லாருக்கும் சமம் நீங்களே ஒத்துக்கிறீங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அப்ப சொல்லிட்டாப்ல, மாண்புமிகு முதலமைச்சர் பெரிய பக்தவச்சலம் ஐயா காலத்துல எப்படி நடந்தது, புரட்சி தலைவர் அவரோட காலத்திலேயே வந்து பழனி ஆண்டவர் கோயில்ல கல்லூரிக்கு கட்டினாங்க எம்ஜிஆர் காலகட்டத்தில்ன்றது அதை சொல்லிட்டாரு. நெக்ஸ்டும் சொல்லிட்டாரு, எடப்பாடியார் அவர்களே போன ஆட்சி காலத்துல, அதாவது 4 ஆண்டு காலம் நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே, அந்த ஆட்சி காலத்துல விரிவாக்கம் பண்ணீங்க பில்டிங்க, பழனி ஆண்டவர் காலேஜோட பில்டிங்க விரிவாக்கம் பண்ணீங்க. அது எந்த மூலையை வச்சு பண்ணீங்க, எந்த பில்டிங் திறக்கிறேன்ட்டே தெரியாம திறந்தீங்களான்றது கேள்வி கேட்ட பிறகு மக்கள் கிட்ட அது கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகு நான் இப்படி சொல்லன்ட்டு பல்டி பழனிசாமி மாத்தினாரு. இல்ல, நீங்க பேரெல்லாம் வச்சீங்கன்னா அவங்க ஒரு பேர் அது ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது சார். ட்விட்டர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சார் அந்த மாதிரி ட்ரெண்டிங் பல ட்ரெண்டிங் வைக்கலாம் சார். ஆமா சார், பல்டி பழனிசாமின்றது நேத்து ஒன்னு சொல்லி மறுநாள் ஒன்னு மாத்துறதா. அறநிலையத்துறையின் வாயிலாக நீங்க கோவில் உண்டியில ஆட்டே போடுறீங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டையே பிஜேபியின் பல தலைவர்கள் என்கிட்ட பேட்டியில உட்கார்ந்து பேசிட்டு போறாங்க. என்னன்ட்டு அதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு என்கிட்ட. வழக்கு போட சொல்லுங்க, நான் எடுத்து வந்து காட்டுறேன்னு பல பேர் என்ன சொல்றேன்னா, அவங்க போய் வழக்கு போட சொல்லுங்க. இது மாதிரி தவறு அறநிலையத்துறை வந்து கோயிலை விட்டு நீங்க வெளியேறுங்க முதல்ல அப்படின்றாங்க. சார் அதெல்லாம் ஃபூலிஷ் தானோ. இந்த ஏதோ இந்த இன்னும் வேற என்ன இது பண்ணி சொல்லுவேன். நான் ஒரு சபை நாகரிகம் கருதி கம்முன்னு இருக்கிறேன். சும்மா யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்றது ஒண்ணும் இல்லாதவங்க பேசுறாங்க. நான் ஒன்னும் பேரோட சொல்றேன் சார். அவங்க எல்லாம் யாரு சார்? கோயில் கும்பாபிஷேகத்துக்குன்றது மனு இது போட்டு டீ காஃபி அந்த காசுல வாங்கி சாப்பிடுற கூட்டம் இல்ல. அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்க எல்லாம் நாம சரியா செஞ்சுட்டு இருக்கோம். திரு விஜய் அவர்கள் நேற்றைக்கு வந்து அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அவர் அதில் சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு முழுக்க கெட்டு போச்சு, நாங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், இல்லைன்னா நாங்க மக்களோடு நாங்க வந்து வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே பரந்தூருக்கு ஒரு முறை என்னைய கொண்டு வந்து நீங்க உங்க எதிரில் நிக்க வச்சிடாதீங்க, அது அந்த சங்கடத்தை எல்லாம் ஆளாக்கிடாதீங்க, அதையும் வந்து பாத்துக்கோங்கன்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, ஆளுங்கட்சி ஆனதுமே வேற மக்களுக்கு எதிராக நிக்கிறீங்க அப்படின்றது தான் திமுக மேல இருக்கிற குற்றச்சாட்டு. விஜய்க்கு நீங்க ஆலோசகரா போலாம். ஏன்னா அவர் பேசுறது கம்மி தான். நீங்கள் நல்லா எக்ஸ்ட்ராவாக அந்த ஜிமிக்ஸ்லாம் போட்டு பரந்தூரில் போய் என்ன நிப்பாட்டினீங்க, இது விஜய் சொன்னாரா? நீங்க ஆலோசனை போயிருந்தீங்கன்னா பரந்தூர் இல்ல சார், பரந்தூர் இடத்துல வந்து ஏர்போர்ட் வேணான்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லனா நீங்களே சரி செய்யுங்க, இல்லன்னா மக்களை உங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். சந்திக்க வேண்டியது இல்ல, சரி செய்ய வெப்பன்றது வீர சவால் விட்டு போனாரு. அதுதான் விட்டாரு. இந்த பரந்தூர் தேவைப்பட்டாலும் உங்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கெல்லாம் என்னை தள்ளிடாதீங்கன்றாரு. ஆஹா, தள்ள வெப்பன்ட்டும் சொல்லிட்டாப்ல, வீர சவால் விட்டாரு. அதுக்கு நான் சொல்றேன், அவள் தான் சொன்னாரு, நீங்க பரந்தூர்ல போய் என்ன நிப்பாட்டிங்க, நாங்க வீர வசனம் பேசிட்ட மனப்பாடம் பண்ணி இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் போடுறீங்க. அருணுக்கு பதில் அங்க உங்களை ஆலோசகரா போட்டிருந்தா நேத்து அந்த தற்கூரி விஜய்ன்றது ட்ரெண்டிங் ஆச்சு. நான் போடல நேற்று ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, அதுக்கு விளக்கமும் சொல்கிறேன் ஏன் போட்டாங்கன்றது. சார் எல்லாமே வந்து ஹேமந்த் அண்ணாதுரை பேசலாம் சார், தப்பு சார்
தப்பு இல்ல, சார். இல்ல, போய் விஜய் சொல்லுங்க சார், சந்திக்க வச்சிருவேன் இல்ல, சட்டமன்ற வேற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு தலைமை பேர் செயலர் சொன்னா, தலைமை செயலர் திமுகவினரை பத்தி யாராவது இந்த மாதிரி அப்படி ஒரு பேர் சொல்லி வச்சா நம்ம அப்படியே அனுமதிக்க முடியுமா? விளக்கம் சொல்லுங்க கேளுங்க, பார்க்கலாம். விளக்கம் கேளு. நான் போடல ம். நான் போடல, நேத்து ட்ரெண்ட் ஆச்சு. சரி. எதுக்கு ட்ரெண்ட் சார், ஆச்சு? trending எல்லாம் சரி, லட்சக்கணக்கில் எதுக்கு- சரி, லட்சக்கணக்கில் காசு ட்ரெண்டிங் கொடுத்தா, ஆகல. காசு சரி, கொடுத்தா. நான் விஷயத்துக்கு வரேன், நேரா வரேன். அறிவாளி விஜய் எப்படின்னா கையில் என்ன பதாகை வச்சிருந்தாரு, இதை கண்டிப்பா இப்ப நான் பேசும்போது உடனே பின்னாடி ஸ்கிரீன்ல போடுங்க. என்ன பதாகை வச்சிருந்தாரு? சாரி வேண்டாம் நீதி வேணும்னாரு. சாரி வேண்டாம் நீதி வேண்டும் பதாகை வச்சுட்டாரா? அதுல என்ன இருக்குதுன்னு கூட அவர் பார்க்கல. பேசுனதுன்னா பேசினாரு, பேசுனதுன்னா பேசினாரு. சொல்லுங்க. முதலமைச்சர் அவர்களே, மாண்பு முதலமைச்சர் சார், சாரி கேளுங்க சார், அஜித்தோட அம்மா கிட்ட கேட்ட மாதிரி சாரி மீதி பேர்கிட்டையும் கேளுங்க சார் கத்துனாரா? அப்ப கையில் என்ன வச்சிருக்க? சாரி வேண்டாம் நீதி வேண்டும். மறுபடியும் சாரி கேட்க சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். பதாகை சாரி கேக்குறது பதாகை உங்களுக்கு ரெடி புதுசு இல்லைன்றாரு அவரு. அதுதான் புதுசுல தானே கேட்டுருங்க. சார், சாரி கேட்கறது வந்து எவ்வளவு பெரிய பெருந்தன்மை தெரியுமா? இது வரைக்கும் இந்த முதலமைச்சர் யாரும் இல்ல, கேட்காத. மத்த எல்லாருக்கும் கேட்டீங்களான்றாரு அவரு. அதுதான் வேணான்னா நீ தான் பதாகை வச்சு இல்ல சார், அவ்வளவு பேர் அதை கூட்டி ரிஜிஸ்டர் வச்சிருக்க. பண்றாரு பாருங்க. வெறும் அஜித் குமார் மரணம் மட்டும் இல்ல, அதுதான் நானும் இன்னும் 24 பேர் இருக்காங்க சார். இருக்காங்க. உங்க ஆட்சியில இதெல்லாம் அதெல்லாம் நீங்க நடந்துருக்குன்றாரு. சாரி கேளுங்கன்னா அதெல்லாம் முறையா விசாரணை நடைபெற்றிருக்குது. அதுக்கான நீதி வந்து உரிய நேரத்தில் கண்டிப்பா வழங்கப்படும். அதுல இவர் ஒன்றும் ஒரு பெரிய இதுவெல்லாம் பண்ண தேவையில்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்றேன், சாரி வேண்டாம் நீ சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொல்லிட்டு இவர் சாரி கேட்க சொல்றாரு. அந்த பதாகையை ரெடி பண்ணி கொடுத்தது வந்து ஆதவர்ஜுனா. பதாகை ரெடி பண்ணி கொடுத்தது, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தது வந்துட்டு அருண். இவர் என்ன பதாகையை ரெடி பண்ண போறாருன்ட்டு அருணுக்கு தெரியல. அருண் என்ன பேச போறாரு, எது எழுதி கொடுத்தாருன்ட்டு இவருக்கு தெரியல. நான் சிங்கா சார், ஒரு மேடை, அவ்வளவு பெரிய அரசியல் மேடை, முதல் வாட்டி வந்து சந்திக்கிறாரு மக்களை. போராட்டம் ஒரு உணர்வுள்ள போராட்டம் சார். உண்மைதான். பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிக்கிறாரு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையான உணர்வால போராட்டம் தான் இவ்வளவு பெரிய அரசியலா மாத்தி இருக்க மாட்டாரு. இவரோட இதுல என்ன அரசியல் அவர் பண்ணிட்டாரு? உங்களை கேள்வி கேக்குறாரு சார். உங்களை எல்லாரும் கேள்வி கேட்க உரிமை உண்டு தமிழ்நாட்டுல. கேள்வியே இல்ல. சேர்த்து அந்த 90 பேர் 91 பேருக்கு சேர்த்து நீதி கேட்க வேண்டியது தானே? போன 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல என்னங்க இது என்ன புரியல? ஆட்சியில 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு, அத பத்தி தாங்க பேசுவாங்க. 91 சேர்த்து பண்ண வேண்டியது தானே? எம்ஜிஆர் காலத்துல ஏதாவது லாக்அப் டெத் நடந்தா அதையும் கேட்கணுமா? அப்ப உங்களோட அஜெண்டா என்ன? அஜெண்டா கிடையாது. அஜெண்டா அரசியல். இப்போ ஒரு உயிர் போயிருக்கா இல்லையா? அஜெண்டா அதுக்கு தான் சாரி கேட்டாரு, நிவாரணம் பண்ணியாச்சு, அதுக்கான நடவடிக்கை எடுத்தாச்சு. புரியுதமா? இந்த அரசாங்கம் என்னன்னா நிவாரணம் கொடுத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு இல்ல. அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அடுத்து ஒண்ணு நடந்துட கூடாது. நடக்காது. ஏடிஎம்கள் 91 நடந்துருச்சுன்றீங்கல்ல, இன்னைக்கு 25 26 27 மாறி இருக்க கூடாது இல்ல? நடக்காது. அது ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துட்டாரு. இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் சொன்னோம். ஒவ்வொரு லாக்அப் டெத்துக்கு இப்படிதான், விக்னேஷ்ல இருந்து பலருடைய லாக்அப் டெத்துக்கு இப்படியே வரிசையா சொன்னோம். இனி நடக்கவே நடக்காது. இனி நடந்தா இதே மாதிரி விஜய் வெளில வரட்டும். விஜய் வந்துட்டார் சார் வெளியே. விஜய் வந்துட்டாருன்னு சொல்றீங்க. ஒரு மாசம் எத்தனை அமாவாசை இருக்கு? மாசத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி அஜித் குமார் வந்தா இந்த மாதிரி அரசியலுக்காக தான் முழுக்க வெளில வராதே தவிர வேற எதுக்குமே வெளில வரது இல்ல. சரி, அரசியல் தான். ஆமா, அரசியல் கட்சி அரசியல் தான் பண்ணும். அரசியல் பண்ணலாம், தவறே இல்ல. அரசியல் தான் பண்ணுவாங்க, அபிலா பண்ணுவாங்க. நீங்க எல்லாத்துக்குமே வாங்க தானே சொல்றோம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொன்ன ஸ்டேட்மென்ட் தானே சார் இது? ஆமா, அரசியல் தான் பண்ணுவாங்க. அரசியல் தான் பண்ணுவாங்க சார். முதல் வந்துட்டு ஒரு இயக்கத்துல ஒரு நல்ல தலைவனா இருக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்காகவே இருக்கிற புஷி ஆனந்த், புஷி ஆனந்த் வேணாம், என் ஆனந்த் யாரு? அவருக்கு கத்துருக்காரு. புஷி ஆனந்த்ல என்ன அவர் மாத்திட்டாங்க. நாங்க இல்ல உங்களுக்கு புஷி ஆனந்த்ல என்ன, அந்த பேர்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை சார்? உங்க பார்வையா அவர் பாண்டிச்சேரி அவர் பாண்டிச்சேரியில மாத்திட்டேன்னு சொன்னாரு. நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க. அது எப்படி புரிஞ்சுக்க முடியும் சார்? நான் தப்பு சார். ஐயோ, நான் தப்பே பேச மாட்டேன். இப்படி உங்க பார்வை அழுக்காவே இருக்கு. நீங்க நல்லா படிச்சவர், மேம்பட்டவர், எனக்கு அப்படிதான் தெரியும் சார். அவரோட பேரை மாத்திட்டாரு சார். அவரோட பேர் சார் ஃபர்ஸ்ட் அவர் புஷி. உங்க பார்வை தப்பா இருக்கு சார். நீங்க ஒண்ணு இல்ல, நான் பார்வை தப்பான இல்ல. டிவிக்கோட பேனர் ஃபர்ஸ்ட் பேனர்ங்களை பாருங்க. புஷி என்ன கலங்கம் ஏற்படுத்தாதீங்க இப்படி இது பண்ணி சார். நான் சொல்றேன் சார், நீங்க ஒன்னு கேளுங்க. புஷி என் ஆனந்த்ன்றது அது வந்து அவர் பாண்டிச்சேரிக்காரர் என்று வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால என் ஆனந்தன் மாத்திட்டாங்க. நீங்க அந்த அர்த்தத்தை தான் சொன்னீங்க. ஆமா, நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. சரி, இருங்க, லெட் மீ கம்ப்ளீட். இது முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க புரிஞ்சுங்க. மாநாட்டுல வந்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் மாநாட்டுல வந்து 6 பேர் இறந்துட்டாங்கல்ல வழி நெடுக்கல. அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன நம்பிதான் வந்தாங்கம்மா, சாரி மான்ட்டு போயிட்டு கேட்டாரா 6 குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் சாரிமான் கேட்டாரா? யாருமே கேள்வி கேட்க கூடாதா? நீங்க அத கேட்கல. ஐயோ சார், நீங்க 91 மரணத்தை லாக்அப் டெத் பேசல ஏடிஎம் ஆட்சில. எல்லாமே பேசினாரு. இது எவ்வளவு சென்சிட்டிவான மேட்டர்னு பாருங்க. முதல்ல கட்சி தொடங்குறீங்க. ஹேமந்த், நீங்க அவருக்கு பாடம் எடுக்காதீங்க. ஹேமந்த், திமுக எல்லாருக்கும் அரசியல் பாடம் எடுக்கணும். இருங்க, விஜய் வந்து முதலமைச்சருக்கு பாடம் எடுக்கலாம்.
விஜய் வந்து முதலமைச்சர் சார், முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார் சார். உங்க ஆட்சியில தப்பு நடந்திருக்கு சொல்றாரு சார். ஆமா, நானே சொல்றேன், உங்க கட்சியிலே ஃபர்ஸ்ட் தலைவனா பாருங்க. என்ன முசி ஆனந்த், அவர் என் ஆனந்தோட சகோதரி இறந்துட்டாங்க. அந்த டெத்துக்கு போல மாநாட்டுக்கு 6 பேர் இறந்துட்டாங்க. விஜய்க்காகவே வந்தான், உயிரை கொடுத்து வந்தான். சரி சார், அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க சார். அவங்க பாத்து சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு ஆனா நாட்டுல நடக்கிற பிரச்சனை உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க சார். கேட்கட்டும். அதுக்கான நடவடிக்கை நீ ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்தாரா இல்லையான்றதான் நீங்க பாக்கணும். முழுசா இல்ல, நீதி கிடைக்கலன்றாங்க. சிபிஐ வசம் நீதி கிடைக்கலன்றாங்க சார். சிபிஐ வசம் ஒப்படைச்சாச்சு, நீதி முறையா வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நீங்க சொல்றத கேட்டுட்டு நம்பிட்டு வீட்ல உட்காரணுமா? எதிர்க்கட்சிகள்லாம் வீட்ல உட்காராதீங்க. அததான் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. சேதப்படுத்துங்க. என்ன சேதப்படுத்திட்டாங்க? நீங்க பார்க்கவே இல்லீங்களா சார்? சேதப்படுத்தியது வந்து அங்க சில தவறான இது நடந்துருச்சு சரிங்களா? அந்த தப்பு அவங்களே உணர்ந்து தாவேக்காக அதை சரி பண்ணி கொடுக்குறோன்னு சென்னை மாநகராட்சி பேசுறேன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். சரி சார், அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை சரிப்படுத்தி கொடுக்குறேன்ட்டாங்க. பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். முறையா வந்து அரசியல் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. மக்களை நீங்களும் சந்திங்க, மக்களை நாங்களும் சந்திக்கிறோம். நாங்க எவ்வளவு சட்டமன்ற சொத்துக்களுக்கு இன்னைக்கு திமுக ஏதாவது கூட்டம் நடத்தும் போது பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்காமல் அப்படியே அமைதியா அழகா கூட்டமா கூடி அப்படியே கலைஞ்சு போயிடுது. திமுக எங்கயாவது பேரிகேட்லாம் ஒட்றாங்க, நிறைய நடக்குது. எப்ப பாத்தீங்க? சாப்பாட்டுக்கு அடிச்சுட்டு ஓடுறாங்க சார் நம்ம கூட்டம். இது எல்லா இடத்துலயுமே நடக்குது சார். நான் திமுக கூட்டம்னு சொல்ல, எல்லா இடத்துலயும் திமுகவிலயும் நடக்குது. நேத்து திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. அது யாரு? அரசாங்க சொத்தா? அது என்ன அரசாங்க சொத்து? சில நிகழ்வு அரசாங்க சொத்தா? அரசாங்க சொத்து சேதம் சார். பொது சொத்துக்களுக்கு திமுகவினர் கூட்டம் நடந்தும் போது சேதம் விளைவிக்காமல் அப்படியே அழகா கூடி கலைஞ்சு போயிடுறோமா? என்ன கலைஞ்சு போயிட்டோம். ரொம்ப சுத்தபத்தமா இருக்குது. ரொம்ப சுத்தபத்தமா இருக்கு. அதான் சொல்றேன். அப்படிலாம் எதனா தவறு நடந்துட்டு இருந்தானா நீங்க திமுக இதுல வந்து வெளியே கொண்டு வராம விஜய் கட்சியினர் இளைஞர்கள் வந்துட்டாங்க, ஏதோ தடுப்புகளை சாச்சிட்டாங்க, ஏதோ கீழே விழுந்தது, அதெல்லாம் சரிப்படுத்துறேன்ட்டாங்க. ரைட்டுங்களா? நம்ம கூட்டத்துல எல்லாம் வாழைத்தாரம் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறாங்க கூட்டம் முடிஞ்சதும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் புரியல வித்தியாசம். எனக்கு வாழைத்தாரு என்னோடது, ஏன் வாழைத்தார ஏன் கழக உடன்பிறப்பு எடுத்துட்டு போறான், அதுக்கும் அரசாங்க பணத்தை சேதப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. சரிப்படுத்தி தரேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல சார், சரிப்படுத்தி தரேன். சரி பண்ணி கொடுத்தாதான் அடுத்த பர்மிஷனே வரும் சார். சரி பண்ணி கொடுத்தாதான் அடுத்த பர்மிஷனே வரும். இல்ல மிரட்டாதீங்க சார், பர்மிஷன் கொடுங்க சார். சார் இது மிரட்டல். வருஷத்துக்கு 21000 போராட்டம் நடத்துனீங்க எடப்பாடி ஆட்சியில. ஆமாவா? நீங்க நிறுவனத்துல இருக்கீங்க, ஒரு நிறுவனத்துல இருக்கீங்க, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி லீவு கேட்டு போறீங்க, கொடுக்குறாங்க. ஆனால் லீவுக்கு போகாமல் வேறு இடத்துல போயிட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா சொல்லிட்டு ஒரு சினிமாக்கே போயிட்டீங்க. உங்கள் மேனேஜரும் பார்த்துட்டாப்ல, அடுத்த வாட்டி லீவ் தருவாரா? அரசாங்கம் எடுத்து சேதப்படுத்த உடனே அது சரி பண்ணி தரலன்னா அடுத்த வாட்டி எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? விஜயோட கூட்டம் அவ்வளோதான். விஜய் கூட்டம் நடத்துவதும் மாநாடு நடத்துவதும் போராட்டம் நடத்துவதும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கா? அவருக்கு பயமா இருக்குது. 30 நிமிஷம் ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அதை மறந்துட்டாரு, கண்ண முடின்னு அதை ட்ரெண்ட் பண்ணி காம் பிஃபோர் தி ஸ்டார்மா. இந்த 3 நிமிஷம் பேசுறதுக்கு அவரு இந்த 10th எக்ஸாம்லாம் போனோடனே பேப்பர்லாம் கொடுத்துருவான். கொஸ்டின் பேப்பர் முன்னாடி கத்துனாரா, ஆர்ப்பரிச்சாரா, கோஷம் போட்டாரா, திமுக தலைவர்களோட ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் எழுதுவீங்க. அவர் மறந்துட்டாருங்க. அவர் மறந்துட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுக்கிட்டு முகபாவனைகளும் அவங்களுடைய இல்ல சார், இத அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப இளைஞர் கூட்டம் சார். வேண்டாம் சார், அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இல்ல சார் நீங்க பாடி லாங்குவேஜ் மேனரிசத்தை எல்லாம் தப்பா நீங்க இது பண்ண கூடாது. நான் தப்பா நினைக்கல சார். நீங்க தப்பா போர்ட்ரேட் பண்ணாதீங்கன்ற. நான் தப்பா சொல்ல. இது ஆபத்துல போய் முடிஞ்சிரும் சோஷியல் மீடியாவுல. ஏற்கனவே உங்களுக்கு நாம் தமிழர் ஒரு பிரச்சனை சோஷியல் மீடியாவுல அட்டாக் பண்ணிருப்பாங்க. இல்ல அவங்க எதையா ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வம்பு பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க பதில் பேசிட்டு இருப்பீங்க. இப்ப விஜய் பார்ட்டி வந்து உங்களுக்கு களத்துல யாரு 200 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற போகுது 2026. 2026 ஜூன் மாசத்துல என்ன நீங்க கூப்பிடணும். இல்ல நாம அடிக்கடி தான் பேசறோம். அது இருந்தாலும் 2026 ஸ்பெஷலா வருவேன். 200 தொகுதி வெற்றி பெறும். மக்களை நம்புறோம். மக்கள் அந்த அளவு பயன்பெற்று இருக்கிறார்கள். 200 தொகுதி நிச்சயம். 34 இருக்கணும் சட்டமன்றத்துல எங்க டிசிஎம் சொல்லியிருக்காரு. அந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்ட்டு அந்த கட்சியில போய் அந்த 34 சட்டமன்ற உறுப்பினர் போய் சொல்லணும். சரி, இப்படி நடக்குது ஆட்சின்றது. சரி, 200 தொகுதி நிச்சயம். திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சார். அதேதான் ஓரணியில் தமிழ்நாடு பயணம் எல்லாம் போறாரு. தேனாம்பட்டை பகுதிகளில் சில இடங்கள்ல இந்த பக்கம் அவர் வந்து விசிட் போகும்போது சொல்றாரு, அம்மா 1000 ரூபாய் எல்லாருக்கும் வருது இல்ல, இந்த 1000 ரூபாய் உங்களால ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியுதா அப்படின்னு கேட்கிறாரு.
1000 ரூபாயில குடும்பம் நடத்திட முடியுமா நம்மளால? இன்னைக்கு அந்த நிலைமையிலயா இருக்கும். அந்த 1000 1000 ரூபாய் தான் குடும்பம் நடத்துறதுக்கே முடியுதுன்னு நினைக்கிறாரா ஒருவேளை? அப்படிலாம் நினைக்கிறது அந்த அளவுக்கு நீங்க சொல்றத அதான் நீங்க சொல்ற உங்களோட ஹிடன் அஜெண்டானால அதை சொல்லுவீங்க. அந்த 1000 ரூபாய் வந்து எவ்வளவு பெரிய காசுன்றது பாதிக்கப்பட்டு விளிம்பு நிலையில இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முதலமைச்சர் வந்து அதுக்கு வந்து விளக்கம்லாம் சொல்லிட்டாப்ல. 1000 ரூபாய் வந்து யாருக்காக இதுவாக இருக்குன்னும் போது, ஒரு பெண் பிள்ளை பெற்றிருக்கும் போது அந்த பெண் பிள்ளை பார்க்கறதுக்கு போகும்போது, அந்த பேர பிள்ளையை பார்க்கறதுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போய் தரும்போது அந்த அந்த குழந்தைங்களோட மனசு இருக்கு பாரு, ஹாப்பினஸ், அதை வாங்கிட்டு போய் தந்தோன்றது அதுதான். ஏற்கனவே கலைஞர் 1000 ரூபாய் தான் குடும்பமே நடத்துறாங்கன்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. விடியல் பயணம் வந்ததும் அதனாலதான் இது வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் போதே வந்துட்டு எல்லா வீட்லயும் வண்ண தொலைக்காட்சி பெட்டிலாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சே சின்ன வயசுல பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு 4 டிவி தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல அது டிவி இருக்கே, நம்ம வீட்டுல டிவி இல்லையேன்றது ஒரு சின்ன குழந்தை மனசுல கூட வந்துடக்கூடாது. அவன் வீடு பணக்கார வீடு, நம்ம வீடு ஏழை வீடு இருந்துடக்கூடாதுன்றது. நீங்க கேட்டீங்களே டிராவிடன் மாடல் என்று. டிராவிடன் மாடல் வந்து 2006 ஆட்சி காலத்திலேயே கலைஞர் அவர்களால இதெல்லாம் வந்துட்டு யாராலும் எண்ணி பார்க்க முடியாது. அதில் அனுபவிக்கிறவன அவங்களால தான் தெரியும். இலவசம் கொடுக்கறது தான் இலவசம் இல்லை, அதான் உங்களுக்கு புரியவே. நான் கம்ப்ளீட் பண்ணது மாதிரி இலவசம் கொடுக்கறது தானா தான். இது இலவசமே கிடையாது. இது ஏற்றத்தாழ்வுகளை வந்து பிளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்து உடைச்சு சுக்குநூறு ஆக்குறது. ரகு பணக்கார வீட்டு பையன் ரகு வீட்லயும் இருக்குது, ராமு வீட்லயும் இருக்குது டிவி. அந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை சின்ன வயசுலயே வரக்கூடாது. 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துருங்களா? 1000 ரூபாய் விடுபட்டு போனவங்களுக்கும் தருவன்றது இப்ப முதலமைச்சர் எலெக்ஷன் இன்னும் 6 மாசம் இன்னும் ஆட்சி காலம் தொடர போகுது 10 வருஷத்துக்கு சார். அப்படிதானே பாக்குறாங்க எதிர்க்கட்சிகள். ரிலே மாதிரி இது 1.0 ஃபர்ஸ்ட் டிராவிடன் மாடல் 1. 1000 ரூபாய் கொடுக்கணும்ன்றதையே 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் கொடுத்தீங்க. டிராவிடன் மாடல் அதான் சொல்றேன். 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் 1000 ரூபாய் கொடுத்தோம். வரும்போது மொத்த திட்டமோ முதலமைச்சரா பதவி ஏத்துனா மறுநாளே பண்ணணும்ன்றது சட்டம் கிடையாது. அது மாதிரி சட்டமும் இல்ல. 5 வருஷ காலம் வந்து நீங்க என்னென்ன திட்டங்கள் பண்ணீங்க சொன்னீங்கல்ல, 100 விழுக்காடு முடிச்சிட்டோம். நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் எல்லாம் நாங்க அறிவிச்ச திட்டங்கள், நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது எல்லாத்தையும் நாங்க செஞ்சிட்டோம்னு தானே சொன்னீங்க. முதலமைச்சர் இன்னமும் செஞ்சுட்டே உட்காந்துருக்கீங்களே ஒண்ணுன்னா. அதுதான் திமுக சொல்வதும் செய்யும் சொல்லாததையும் செய்யும் முதலமைச்சர். அதை கலைஞரே சொன்னாப்ல. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லுகிறார், எங்களுக்கு வந்து திட்டங்கள் முக்கியம் இல்லை, அறிவிப்பு முக்கியம் இல்லை. அறிவிப்பும் தாண்டி அறிவுபூர்வமான சிந்தனைகள். நீங்க ஒரு இதுல வந்து வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா வட இந்தியாலாம் வந்து முக்கியமான தலைவர் பாஜக தலைவர் சொல்லுவார், வட இந்தியாலாம் வந்து ருத்ராட்ச கொட்டை போட்டு போகிறாங்க, கோயிலுக்கு விபூதி விட்டு போகிறாங்க, தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை, அதை மாற்றணும் செய்யணுன்றது ஏதோ ஒரு இந்து மாநாட்டிலே ஏதோ ஒரு பேசினார். அது முதலமைச்சர் அவர் சொல்லுவாப்புல, எந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் வச்சு மக்கள் ஸ்டூடெண்ட்டை திசை திருப்பக்கூடாது. சயின்டிஃபிக் அப்ரோச்சும் சோசியல் ஜஸ்டிஸ் அப்ரோச்சும் மட்டும்தான் இருக்கணும். அது இல்லாமல் ஸ்கூலில் ஏதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையோ ஏற்றத்தாழ்வுகளையோ போதிக்கிறதுனா இரும்பு குணம் கண்டு ஒடுக்குவேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படிதான் இந்த அரசாங்கம் செயல்படும். மாதேஷ் அவர்களே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இன்னும் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டு காலத்திலும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அத்தனை தலைவர்களும் சந்திக்கின்ற தியானி தைரியம் தெம்பு இந்த திமுக தொண்டர்களுக்கும் திமுக தலைவர்களுக்கும் இருக்கும். ஒவ்வொரு காலத்திலும் வெற்றி பெறுவோம். நாங்கள் பார்க்காத பிரதமர்கள் கிடையாது, நாங்கள் பார்க்காத ஜனாதிபதிகள் கிடையாது, நாங்கள் பார்க்காத எதிர்க்கட்சி தலைவர்கள் கிடையாது, நாங்கள் பார்க்காத முதலமைச்சர்கள் கிடையாது, நாங்கள் பார்க்காத ஆளுநர்கள் கிடையாது. எவ்வளோ பேரை பார்த்த இயக்கம் இந்த இயக்கம். என்னை போல 1 கோடி 2 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற இயக்கம். இந்த தொண்டை தேர்தல் காலம் வந்தால் எப்படி பணி செய்வான்றது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அண்ட் ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட். எலெக்ஷன்ன்றது வரும்போது பீரியடுன்ட்டு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை தோழர்களும் தொண்டர்களும் எப்படி தேர்தல் பணி செய்வார்கள் என்று தெரியும். மக்கள் சாரை சாரையாக வந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள். அதில் முதல் வாக்காக உங்கள் பூத்தில் மாதேஷ் அவர்களும் குடும்பத்தினரும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதான் சொன்னேன், திமுக தொண்டன் தேர்தல் பணி எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும் என்று சொன்னால் இங்கேயே ஆரம்பிக்கிறேன், உங்களிடத்திலே ஆரம்பிக்கிறேன். மக்கள் ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா போடுவாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. தேங்க்யூ.